போராட்டம், அறவழி போராட்டம், அகிம்சை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அத்தனையும் பார்த்துட்டே இருக்காங்க. ப்ராசஸ் பண்றோம் செய்யறோம்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் செய்யல, போராடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வரலன்னு மாண்புமிகு நம்ம ஸ்டாலின் ஐயா முன்னாடி துரைமுருகன் ஐயா எங்களுக்காக எங்களோட உணர்வை வேதனையை புரிஞ்சு சொன்னாரு. ஆனா அந்த கூட்டத்தொடர்ல முடிவு வரல. எல்லாரும் எங்களுக்கு செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தடையா நிக்கிறது என்னன்னு எங்களுக்கே தெரியல. எங்க உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, விசுவாசமான உழைப்பு. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குங்க சார். அதாவது எங்களை வேலை வாங்குறாங்க. ஆனா சொல்றாங்க உங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எங்களுக்காக வந்து முன்னின்று எந்த அழுத்தம் கொடுக்கறது இல்ல சார். நான் சீதாலட்சுமி, தேனி மாவட்டம் பொது நீர்வளத்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நாங்க இங்க வந்திருக்கோங்க. எங்க சக பணியாளர்கள் வந்து பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில 30 வருஷமா தினக்கூலிகளாகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளத்துக்கு 18, 19, 20 வயசுல ஜாயின் பண்ணோம். எங்க இளமை காலத்தை பூரா இந்த தினக்கூலி பணிக்கே அர்ப்பணிச்சிட்டோம். இப்ப கடைசியில 55, 56, இன்னும் 57 வயசுல இப்ப எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க நிரந்தரப்படுத்த பண்ணல. 2010 எங்களோட பணிப்பதிவேடுகள் பணி நிரந்தரம் செய்வதற்காக எங்க துறை மூலம் அரசுக்கு வந்துச்சு. 15 வருஷமா அரசின் பரிசீலனை இருக்கு. எந்த ஒரு இதுமே இது வரைக்கும் இப்படி 15 வருஷமா அரசின் பரிசீலனையில இருந்ததே இல்ல. எங்க தினக்கூலி பணியாளர் கோப்பு மட்டும் 15 வருஷமா அரசின் பரிசீலனை இருக்கு. இப்ப 2 வருஷமா தொடர் முயற்சியா போராட்டம் போராட்டம் போராட்டம், அமைதி போராட்டம், அறவழி போராட்டம், அகிம்சை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அத்தனையும் பார்த்துட்டே இருக்காங்க. ப்ராசஸ் பண்றோம் செய்யறோம்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் செய்யல. போன வாரம் சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் வந்து படுத்தே கிடந்த பட்டினி போராட்டம். அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ அமைச்சர்கள் வீடு வீடா போய் எங்களோட கோரிக்கையை, எங்களோட வருத்தத்தை, வேதனைய சொன்னோம். இப்ப வரைக்கும் அதுக்கு முடிவு தெரியல, எடுக்கல. ஆனா முடிவு ப்ராசஸ்ல இருக்கு. முடிவு தெரியும். அந்த முடிவு இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி எங்க 1458 பேர் வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி எங்களை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இப்ப சென்னைக்காரங்க இல்ல, நாங்க தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாரும் வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவை இப்படித்தே வர்றோம். நாங்க இங்க சென்னையில இங்கனக்குள்ள 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து நிக்கல. பட்டினி போராட்டமா ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து எங்களோட வருத்தத்தையும் வேதனையும் கையேந்து கேட்கிறோம். எங்களோட கோரிக்கை நிறைவேறணும். அதுக்காக இன்னைக்கு நாங்க வாங்கிட்டு தான் போவோம். பணி நிரந்தரம்ன்ற ஒரே ஒற்றை கோரிக்கை தான் நிறைவேற்றுவதற்காக என்ன தயக்கம்? எதனால அந்த தயக்கம்? அந்த தயக்கமே என்ன புரியல. அந்த தயக்கமே என்ன புரியல. இப்ப என்னன்னா நாங்க குறைந்தபட்ச சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போதைக்கு 24 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். எங்களை பணி நிரந்தரம் பண்ணா ஒரு ஆளுக்கு ஒரு 4000 ரூபாய் அதிகபட்சம் கூடுதல் ஆகுது. ஒரு நிமிஷம், அதிகபட்சம் கூடுதல் ஆகுது. ஒரு 28 ரூபாய் 29 ரூபாய் வாங்குவோம். இதுதான் பினான்சியல் கமிட்மெண்ட். அப்ப 1400 பேருக்கு 8 கோடி, சுமார் தோராயமா 8 கோடி தான் கூடுதல் செலவு. ஆல்ரெடி எங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 24 ரூபாய் சம்பளம் கொடுத்து அது கூட கூடுதல் ஆக போறது ஒரு 8 கோடி தான். அந்த 8 கோடி மட்டும் தான் கூடுதல் செலவுனா அதுல பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா, செஞ்சு தர்றோம்னு தான் சொல்றாரு. இல்ல, பொதுவா அரசு துறையில பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி தான் கொஞ்சம் வளமான துறைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட துறையில இவங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து எப்படி பாக்குறது? அததான் தெரியல. எங்களை வந்து இப்ப தினக்கூலி பணியாளர்களை 30 வருஷமா இப்படி தினக்கூலியிலாவே வச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம். நம்ம கலைஞர் ஐயா காலத்துல 10 வருஷம் முடிச்சுட்டா ப்ரொபோசல் அனுப்பி ரெகுலர் பண்ணிருவாங்க. இப்ப அது மாதிரி எங்களுக்கு ப்ரொபோசல் வந்தது 2008 கடைசியில. அதாவது 2008, 9, 10 மொத்தமா வந்தது. 2010 இருந்து இப்ப வரைக்கும் பண்ணல. 2019 என்ன பண்ணாங்கன்னா, எங்க ரெகுலர் அந்த ஃபைல் ப்ராசஸ்ல இருக்கிறப்ப அப்ப வரைக்கும் வேலை பார்த்த ஒரு மொத்தமா போட்டு ஒரு தொகுப்பூதியமா, இப்ப நாங்க வாங்கிட்டு இருக்கோமே இந்த சம்பளத்தை, ஒரு நிமிஷம் தான், இந்த சம்பளத்தை தொகுப்பூதிய சம்பளமா போட்டு எங்களை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க உயர் அதிகாரிகள்ட்ட நாங்க கேட்டோம், என்ன சார் டைம் ஸ்கேல் பிக்ஸ் பண்ணாம எங்களை இப்படி தொகுப்பூதியமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இதை எப்படி நாங்க வாங்குறதுன்னு கேட்டதுக்கு, இல்ல 2 மாசத்துல உங்க ஃபைல் ப்ராசஸ் முடிஞ்சிடும், நீங்க டைம் ஸ்கேலுக்கு ரெகுலர் அப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்கம்மா, அதனால தாராளமா இப்போதைக்கு இந்த 2 மாசத்துக்கு மட்டுமே நீங்க இந்த தொகுப்பூதியத்துல உங்களை அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்க எஸ்டி சொல்லி எங்க கையில அந்த ஆர்டரை கொடுத்தாரு. அதை நம்பி வாங்கணும். கரெக்டா 2 மாசத்துல இருந்து போராடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வரலன்னு 2020 சட்டமன்ற கூட்டத்தொடர்லயும் சொன்னாங்க ஐயா, எடப்பாடி ஐயா சொன்னாங்க. இப்ப 2021 சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்ம பொதுப்பணித்துறை துரைமுருகன் ஐயா வந்து
பாவம் இந்த பாசன உதவியாளர்கள் கடக்கோடி அந்த நீர்ப்பாசனத்துக்கு இவங்கனால மட்டும்தான் முடியும். இந்த பொறியாளர்கள் மட்டும் இதை செய்ய முடியாது. பொறியாளர்கள் கீழே வேலை பார்க்கிற இந்த பாசன உதவியாளர்களால மட்டுமே கடைமடை வரைக்கும் தண்ணி கொண்டு போக வைக்க முடியும். அதனால இவங்களை ரெகுலர் பண்ணணும். பல வருஷமா அவர் சொல்றாரு துரைமுருகன் ஐயா, பல வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். இது ஆக மாட்டேங்குது. இந்த வருஷம் கூட்டத்தொடர் முடிகிறவங்குள்ள முதலமைச்சர் ஐயா இதை செஞ்சு தரணும்னு மாண்புமிகு நம்ம ஸ்டாலின் ஐயா முன்னாடி துரைமுருகன் ஐயா எங்களுக்காக எங்களோட உணர்வை வேதனையை புரிஞ்சு சொன்னாரு. ஆனா அந்த கூட்டத்தொடர்ல முடிவு வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த கூட்டத்தொடர்லயும் 10 நாள் இங்கதான் படுத்திருந்தோம் எல்லாரும், பட்டினி போராட்டம். நாங்க எல்லாம் அலைஞ்சு எல்லா அமைச்சர் எல்லாரையும் பாத்துட்டு இருந்தோம். எல்லாரும் எங்களுக்கு செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தடையா நிக்கிறது என்னன்னு எங்களுக்கே தெரியல. 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது அவங்களுக்கு. ஆமா, அதுக்கு அடுத்து அவங்க என்ன இருக்கிற கொஞ்ச நாள்ல அவங்க பண்ணுவாங்கன்றது எப்படி? நிச்சயம் பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க, நம்பிக்கையோட நிச்சயம் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு அங்கீகரிக்க கூடிய ஒரு கோப்பு. எங்களோட எங்க உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, விசுவாசமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் நிச்சயம் கவர்மெண்ட் தரும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசி கையெழுத்தா கூட எங்களோட 1400 குடும்பத்தை வாழ வச்ச ஒரு கையெழுத்தா இருக்கட்டும். பொறியியல் துறை அதிகாரிகளோ அல்லது நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரிகளோ உங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதில் என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது? அரசிற்கு அவங்க அவங்களுடைய போராட்டங்களை வலியுறுத்தும் பொழுது உங்களுடைய கோரிக்கையும் ஒன்றாக இணைத்து அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாமே, அதை ஏன் தவிர்க்கிறாங்க? அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குங்க சார். அதாவது எங்களை வேலை வாங்குறாங்க. ஆனா சொல்றாங்க உங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எங்களுக்காக முன்னின்று எந்த அழுத்தம் கொடுக்கறது இல்ல சார். ஆனா எங்க துறை தலைமை சார் நீங்க உங்களுக்கு கட்டாயம் போடுமா நாங்க பரிந்துரை செஞ்சுட்டோம், கவர்மெண்ட் பார்த்து செய்யணும், அரசின் கொள்கை முடிவு அந்த ஒன்னதான் சொல்றாங்க. இது அரசின் கொள்கை முடிவு, முதலமைச்சரும் அமைச்சரும் சேர்ந்துதான் இதை எடுக்கணும். நாங்க பரிந்துரை பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், நீங்க உங்களால முடிஞ்ச அழுத்தத்தை நீங்க கொடுங்க. அதாவது முதலமைச்சர் ஐயா அவருக்கு அங்க போகணும், அவர் பாத்துட்டா முடிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? அவருடைய கோபம் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை பார்த்திருக்கோம் உங்களோட. தொடர்ந்து இந்த போராட்டம் எப்படி நீடிக்குமா அல்லது தீர்வு காணப்படும்? எங்களோட கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைச்சுதான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். அது வரணும். நிரந்தரமாக்கு தமிழக அரசே நிரந்தரமாக்கு. தொகுப்பூதிய பணியாளர்களை உடனடியாக நிரந்தரமாக்கு. பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் தற்காலிக பணியாளராக பணிபுரியும் 1458 தொழிலாளர்களின் ஒற்றுமை